வெல்கம் பேக் டு another வீடியோ guys. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து மான்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேம் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு மூவி கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது சம்மந்தப்பட்ட படங்களை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய படம் ரொம்ப ஃபேமஸான ஒரு மூவி காங் ஸ்கல் ஐலாண்ட் அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து 1973 காட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் குரூப் ஒன்று பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு புதுசாக ஒரு தீவை ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் ஸ்கல் ஐலாண்ட். அங்கே வந்து மிலிட்ரி ஃபோர்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த தீவுக்கு போகிறாங்க. அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரிலே வந்து நம்ம காங்கோட என்ட்ரி காட்டுவாங்க. பயங்கரமா ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ட்ரோ எப்படி இருக்கும் ஒரு ஹீரோக்கு, அது மாதிரியான ஒரு இன்ட்ரோ ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டருக்கு வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில் காங்கோட இன்ட்ரோ. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காங்கை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. போன இடத்துல நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு, இவங்க வந்து அந்த ஐலாண்ட்லேருந்து திரும்பி வந்தாங்களா இல்லையா, ஐலாண்டில் என்னெல்லாம் இருந்துச்சு புதுசாக அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. காங்கு ஃபஸ்ட்டு வில்லனாக கட்டுற மாதிரி காட்டுவாங்க, அப்புறம் ஹீரோவாக காட்டுவாங்க, அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஆன்டி ஹீரோ அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. பயங்கரமாக இருக்கும் படம் பார்க்கும்போது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனிங் சீனில் வந்து இந்த ஹெலிகாப்டர் தூக்கி வீசுகிற சீன்லாம் தெரிக்க விட்டுருப்பாங்க படத்தில். அதுக்காக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். லோக்கி இருக்கார்ல, அவர் தான் அந்த படத்தில் வந்து ஹீரோ ரோல் மாதிரி பண்ணியிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது இந்த படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் அப்புறம் அமேசான் பிரைம் வீடியோவில் வந்து தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது கைஸ். IMDbல பார்த்தீங்கன்னா 6.7 கொடுத்துருக்காங்க ரேட்டிங். செம்மையான ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பார்க்கக்கூடிய படம் ஜாக் தி ஜெயின் ஸ்லேயர் அப்படிங்கிற படம் தான். படத்தோட கான்செப்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருப்பாங்க. பூமி வந்து ஒரு உலகமாக காட்டுவாங்க. வானத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு உலகம் இருக்குது. அங்கே வந்து ஜெயின்ட் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வானத்தில் இருக்கவங்க வந்து பூமிக்கு வர மாட்டாங்க. ஸோ இப்போ பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் இருக்கான். சாதாரண ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பையன். ஒரு பீன்ஸ் மூலியமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான வேர் வளர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து வானத்தை நோக்கி ஜெயின்ட் உலகத்துக்கு போயிடுது. இப்போ அந்த வேரில் வந்து அந்த நாட்டு அரசி இருப்பாங்க, பிரின்சஸ், அவங்களும் சேர்ந்து அந்த வேரோட மேலே போய் ஜெயின்ட்டோட உலகத்தில் மாட்டிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஜாக் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிலர் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஜெயின்ட்டோட உலகத்துக்கு போய் பிரின்சஸை காப்பாற்றி கூட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. சூப்பரான ஒரு ஃபேண்டசி படம் அப்படின்னு சொல்லணும் இந்த படத்தை. அவங்க ஜெயின்ட் உலகத்துக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபன்னியான சீன்லாம் நிறைய நடக்கும். அதெல்லாம் செம்மையாக பண்ணியிருப்பாங்க படத்தில். ஜெயின்ட்டோட காமெடிக்காகவே வந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. அமேசான் பிரைம் வீடியோவில் இருக்குது. லிங்க் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் டெலிகிராமில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் கிங் காங் அப்படிங்கிற படம் தான். ஒரு தடவை இந்த படத்தை பார்த்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சின்ன வயசில் டிவியில் நிறைய தடவை போட்டிருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன் கைஸ். படத்தோட ஸ்டோரி நான் வந்து நியூயார்க் சிட்டியை காட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மூவி டீம் அதாவது படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கல் ஐலாண்ட் அப்படிங்கிற ஐலாண்டுக்கு போகிறாங்க. போன இடத்துல வந்து கிங் காங் கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. கிங் காங் வந்து அங்கே வந்து காட்டுக்கே ராஜா அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏப்பாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய டீமில் அந்த மூவி டீமில் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருப்போம். அந்த பொண்ணு வந்து கிங் காங் வந்து கடத்திட்டு போய் வச்சுக்கிறோம். அந்த பொண்ணு வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். இதை வந்து இந்த மூவி டீம் வந்து சான்ஸாக யூஸ் பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்து கிங் காங்குக்கு வந்து மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து அவனை வந்து சிட்டிக்கு கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்து மத்தியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருவாங்க. த 8 வண்டர் ஆஃப் தி வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி குரங்க பிடிச்சி காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அங்கேருந்து அவன் தப்பிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நடக்குது படத்தில். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. ரொம்ப எமோஷனலான ஒரு கிளைமேக்ஸ் கைஸ். பார்த்து நான் சின்ன பிள்ளையில் வர தேங்கி அழுதுருக்கேன். அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருப்பாங்க இந்த படம். 3 மணி நேரம் போர் அடிக்காமல் போகும் உங்களுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 1 ஹவர் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வந்து ஆக்ஷன் சீன்ஸ் அப்படி இப்படின்னு போட்டு தெருக்க விட்டுருப்பாங்க. டைனோசரோட சண்டை போடுற சீன்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க படத்தில். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் இந்த படத்தை ஒரு ஏதாச்சும் வாழ்க்கையில். உங்கள் சைல்டுஹுட் மெமரி அந்த அளவுக்கு இருந்திருக்கும் பார்த்துருந்தீங்கன்னா. ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து இந்த படம் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிம் தான். இதுவும் வந்து மான்ஸ்டர்ஸ்லாம் வரும் இந்த படமும். ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு பயங்கரமாக போர் அடிக்காமல் படம் எடுத்திருக்காங்க. IMDbல வந்து 7.2 கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய படம் காட்ஜிலா -1 அப்படிங்கிற படம் தான். இது வரைக்கும் ரிலீஸ் ஆன காட்ஜிலாவே இந்த ஜாப்பனீஸ் காட்ஜிலா ஃபிலிம் தான் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருப்பாங்க. அவ்வளோ வில்லனிசம் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து 2ஆம் உலக போருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து முழுசாக வந்து அழிஞ்சிருச்சு. அழிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரெக்கவர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் வந்தான் நம்ம ஆளு காட்ஜிலா அப்படிங்கிற மாதிரி படத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு மாசாக தெரிக்க ஒரு முரட்டு வில்லனா அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு ஆட்டமிக் பிரெத் அப்படிம்பாங்கல்ல, வாயிலேருந்து ஒன்று வருமே ரேடியேஷனு. ஸோ அது வர்றப்போ பார்த்தீங்கன்னா வந்து படம் ஃபுல்லாக வந்து பிளாஸ்ட்டாக இருக்கும், வெடிச்சுக்கிட்டே இருக்கும் கைஸ் படம் ஃபுல்லாக. அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ் ஆகி ஆட்டோமிக் பிரெத் வர சீன்லாம் செம்மையாக பண்ணியிருப்பாங்க படத்தில். ஸோ இதை எப்படி அழிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தில் போவோம். ஒருத்தர் அழிக்க வந்துட்டான், அவனை எப்படி அழிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ ஜாப்பனீஸ்லேயே வந்து அதிக ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஒரு காட்ஜிலா படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இந்த படத்துக்கு பார்ட் 2 கூட எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போயிட்டு இருக்கு. இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. 7.7 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். நீங்கள் பெஸ்ட் காட்ஜிலா மூவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். செம்மையான ஒரு படம் கைஸ். நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்கக்கூடிய படம் காட்ஜிலா எக்ஸ் காங் த நியூ எம்பையர் அப்படிங்கிற படம் தான். 2024 ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான ஒரு படம் அப்படின்னு சொல்லணும். ஸோ காங் வந்து புதுசாக அவனுக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துகிட்டு இருப்பான். அப்பப்போ வெளியே வந்துட்டு போவான் கைஸ். காட்ஜிலா வந்து ஒரு இடத்துல தூங்கிட்டு இருப்பான். திடீர்னு அவனுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மட்டும் அவன் கிளம்புவான். ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கான். ஒரு சில பிரச்சனைனால கிளம்பி ஒவ்வொரு இடமா ட்ராவல் பண்ணி போகிறான். ஸோ ஒரு இடத்துல வந்து காங்கும் காட்ஜிலாவும் மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. ஆக்சுவலாக வந்து காங்குக்கு ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்கும், காட்ஜிலாவுக்கு ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்கும். 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. அங்கே வந்து வேற மாதிரி
மாதிரி கொண்டு போயிருப்பாங்க படத்தை. முக்கியமாக வந்து 2 பேர் மீட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபன்னியான சீன் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. செம்மையாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி படத்தில் அங்கங்கே காமெடி சீன் வைக்கிறது வந்து சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து காங்குக்கு வந்து பல்லு டேமேஜ் ஆகிருக்கும், அதை மாற்றுவாங்க. ப்ளஸ் வந்து கையில் ஒரு கான்லெட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க படத்தில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ப்ளஸ் வந்து தோரோட ஒரு ஹேம்பர் மாதிரி ஒன்று வச்சுட்டு படத்தில் ஓடுவார் கிளைமேக்ஸில், அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பிளாஸ்ட்டாக இருந்துச்சு கைஸ் இந்த படம்லாம் பார்க்கும்போது. இந்த படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. 6 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் படம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, தூக்கி போட்டு சொருகுட ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து வெறியாகும் கைஸ் ஒவ்வொரு ஃபைட்டுமே எப்படியாவது கொண்டுறணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான படங்கள் தான் இந்த 5 படமே. 5 படமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு ரீவாட்ச் போகணும்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் பார்ட் 2 வேணாலும் கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் வந்து MCU பேஸ் 2 நிறைய பேர் பார்க்கல, இந்த வீடியோ பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் 2 வேணுன்னா பேஸ் 2 வேணுனாலும் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. டெஃபினட்டாக வந்து அதில் நிறைய வீடியோ போடலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு ஓகேனா கேளுங்க, டெஃபினட்டாக அதை வச்சு MCU வச்சு நிறைய வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், see you guys, டாடா பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க கைஸ்.